ஹலோ பியூட்டிஸ், இப்போலாம் சுடிதார் சல்வார்க்கெலாம் இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. இது வந்து 3 காயின் வச்சு ஒரு சிம்பிளான இன்விசிபிள் செயின். இது வந்து இந்த அனார்கலிக்கு நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் பெண்டன்ட் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி 2 லாக் பண்ணியிருக்கேன். 2 செட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் கோர்த்து வச்சுக்கிட்டேன். இதில் ஒன்றுலேயும் நம்ம கரெக்டான கியர் வேர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடலாமோ அப்படின்னு தோணுது. இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடலாமோ? சரி, சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போதுமே கைட்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அப்படி மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டான இடத்துல நீங்கள் செகண்ட் பெண்டன்ட் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டைட்டாக மாட்டிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு ஸோ ஒரு பாதி அளவு சென்டரில் வச்சுட்டு நான் லாக் பண்ணுறேன். இப்போ இந்த 3 பெண்டன்ட்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்கும்போது. மெஷர்மெண்ட் வந்து நான் என்னோடய ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் நான் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னப்போ நமக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். ஸோ ஒன் சைடு முடிஞ்சுது. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நம்ம கொறுக்கும்போது கரெக்டாக இந்த கியர் லாக்கை வந்து மறந்துடக்கூடாது. நிறைய பேர் கியர் லாக் மறந்துடுவாங்க. ஸோ கியர் லாக் மறக்காமல் கரெக்டாக இந்தந்த ஸ்பேஸில் நீங்கள் இந்த மாதிரி கோர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சூப்பரான இந்த மாதிரி 3 பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இன்விசிபிள் செயின் வந்து உங்கள்கிட்ட மேக் பண்ண முடியும். நான் வந்து குட்டி பேர்ல் எடுத்திருக்கேன். அப்போ இன்னும் அழகாக இருக்கும். இந்த லூப் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த எஸ் ஹூக்கில் இந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி எஸ் ஹூக் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கியர் ஒயர் வந்து வெளியே வராது, லாக் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.